ஏன் தாசனாகிய ஈசாக்குக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னா, சபை கவனிங்க, ஒவ்வொரு இடத்திலும் மூடும் போதும் வாக்குவாதம் பண்ணவில்லை. எங்கேயும் போயிட்டு டேய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டினேன், நீ வந்து உடனே அனுபவிச்சிட்டியான்னு சொல்லி என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணல. நான் சொல்றேன், பிளெஸிங்ஸ் எங்க தெரியுமா இருக்கு? நீங்க வாக்குவாதம் பண்ணலைன்னா 100 மடங்கான விருத்தியை கர்த்தர் தருவா. ஈசாக்கு பிளஸ் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம், பரவாயில்ல இங்க தோன்றேன், என்னை வந்து கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அடுத்த இடம், இன்னொரு இடம், அடுத்த இடம், இன்னொரு இடம், அடுத்த இடம். ஆனா ஒரு இடத்துல வந்து முடியும் போது வசனம் சொல்லுது, ரெகோபோத் உண்டானது. வேதம் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கிடத்தில் யாரும் வாக்குவாதம் செய்யவில்லை. நான் நம்பி சொல்றேன், இந்த மே மாசம் வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாம் சமாதானம் ஆவார்கள். நன்மைகளினாலே உங்களுடைய வாழ்வு திருப்தியாய் மாற போகிறது. ஹல்லேலூயா.